ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹையஸ்ட் பேக்கேஜ் 60 lakhs per annum, ஆவரேஜ் பேக்கேஜ் 30 lakhs per annum அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்திருந்தோம். இது எந்த காலேஜ் கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் டீடைல்ஸ் என்ன, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன, சிலபஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, அதையும் தாண்டி ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா, எதனால இந்த காலேஜ் பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ்னு 2 கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா நீங்க பார்த்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தேடி தேடி பார்த்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி அப்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாலேஜா கேதர் பண்ணி நம்ம வீடியோஸா கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கும் நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியால நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி டீடைல்ஸ் வேணும், எனக்கு பர்டிகுலரா அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்ன, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்றதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலி எஸ்எம்எஸ் அலர்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட queries கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான அப்டேஷன் சொல்லலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தோம். இந்த காலேஜ் வந்து இந்த பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜ் உடைய காலேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி. ஸோ இந்த பிட்ஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலரா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எத்தனை கேம்பஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலானில ஒரு கேம்பஸ் இருக்கு, துபாயில, கோவால, ஹைதராபாத்ல, மும்பைல கேம்பஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம துபாய்ங்கிறது ஃபாரின் கண்ட்ரி. இதையும் தாண்டி நம்ம இந்தியால வேற எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, பிலானி, கோவா, ஹைதராபாத் இது 3 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணோம்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன சிலபஸ், அதையும் தாண்டி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிட்ஸ் பிலானி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1964. இந்த அளவுக்கு இந்த பேர் சொல்ற பிட்ஸ் பிலானி உங்களுக்கு வந்து எந்தெந்த கேம்பஸ்ல இருக்கு அப்படிங்கறத எங்க கேம்பஸ் வியூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. பிலானி, கோவா, ஹைதராபாத் இந்த மூணுலயும் யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பிட்ஸ் பிலானி இவ்வளவுக்கு பேர் போன காலேஜ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறனால இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய குட் காலேஜஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்னு பாத்தீங்கன்னா 20. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பர்டிகுலரா இந்த பிட்ஸ் பலானி எதனால பெஸ்ட் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஜீரோ அட்டெண்டன்ஸ் பாலிசி, அதாவது உங்களுக்கு நீங்க பர்டிகுலரா ஒரு காலேஜுக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்க சர்டைன் கிரைட்டீரியால அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிட்ஸ் பிலானியை பொறுத்த வரைக்கும் இல்ல, பிட்ஸ்ல நீங்க எந்த கேம்பஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜீரோ அட்டெண்டன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அங்க நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஈவன் தோ நீங்க 1 இயர் லீவ் எடுத்துட்டு கூட நீங்க அதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்க படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்க குடுக்குறாங்க. இந்த பர்ட்டிகுலரா உங்களுக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ரன் அப் பண்றதுக்கோசரம் 1 இயர் பிரேக்கப் கூட எடுப்பாங்க. இந்த மாதிரி 1 இயர் நீங்க பிரேக்கப் எடுத்துட்டு கூட நீங்க வந்து அதுக்கு அடுத்து உங்களோட டிகிரிய கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எந்த காலேஜ்லயும் கிடையாது. பட் இங்க வந்து ரொம்ப பாப்புலரான ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 100% மெரிட் பேஸ்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்டைன் மார்க்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த பர்ட்டிகுலர் கட் ஆஃப்ல மட்டும் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நடக்குது. உங்களுக்கு இது மேனேஜ்மென்ட்ஸ் கோட்டாலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே மைனர் டிகிரியும் நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து அவங்க குடுக்குறாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்ன உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபசர்ஸ நீங்களே சூஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்து பிட்ஸ் பிலானில ஃப்ரீடம்ஸ் குடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ப்ரொஃபசர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாட்டி ஃபாரின் ப்ரொஃபசர்ஸையும் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெஸ்ட்டான காலேஜ். இந்த காலேஜ்ல படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன கட் ஆஃப் இருக்கு, அதையும் தாண்டி சிலபஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, இதையும் தாண்டி இந்த பிட்ஸ் பிலானி ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துகிட்டே இருக்கும்.
இப்ப இந்த பிட்ஸ் பிலானில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பிட்சாட் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? இந்த பிட்சாட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எத்தன தடவ எழுதலாம் அப்படின்னா, வருஷத்துக்கு 2 தடவ இந்த பிட்சாட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஆன்லைன் எக்ஸாம் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் தான். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுதே உங்களோட ரிசல்ட்ஸ வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் டியூரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸு கிட்டத்தட்ட 130 எம்சிக்யூஸ் வந்து குடுக்குறாங்க. அடுத்து இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்குங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நீங்க 12த் எக்ஸாம்ல உங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து அக்ரிகேட் மார்க்கா 75% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கீங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. உங்களோட 12த் போர்ட்ல நீங்க 75% ஒவ்வொரு அக்ரிகேட் மார்க் அதாவது நீங்க வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3யும் ஆட் பண்ணி டிவைட் பை 3ன்னு போட்டீங்கன்னா, அக்ரிகேட் மார்க் வந்து 75% இருக்கணும். அதையும் தாண்டி உங்களுக்கு மேத்ஸ்லயும், பிசிக்ஸ்லயும், கெமிஸ்ட்ரிலயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க நீங்க 60 மார்க்ஸ் இருக்கணும். அதாவது 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மஸ்ட்டுங்க. நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சொல்ல முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி 24ல 12த் எக்ஸாம் முடிச்சவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாரி 2025ல நீங்க 12த் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன்ஸ் இந்த பிட்ஸ் பிலானில எங்கேயாவது குடுக்குறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா குடுக்குறாங்க. நீங்க இந்த பிட்சாட்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு அவசியமே இல்லைங்க. டைரக்ட் அட்மிஷன நீங்க வாங்கிக்கலாம். எப்படி டைரக்ட் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்களாலும் சரி, இல்ல சென்ட்ரல் போர்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, டாப்பர்ஸ்க்கு டைரக்ட் அட்மிஷன்ஸ் குடுக்குறாங்க. அதாவது நீங்க ஸ்டேட் போர்ட் படிச்சிட்டீங்கன்னா, ஸ்டேட்லயே நீங்க தான் டாப்பரா இருந்தா, நீங்க டைரக்ட்டா இங்க அட்மிஷன்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி சிபிஎஸ்இ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிபிஎஸ்இல நீங்க தான் டாப்பரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க டைரக்ட் அட்மிஷன்ஸ் வாங்கலாம். அதுக்கு அடுத்து இந்த பர்ட்டிகுலர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி 3 ஹார்ஸ் டியூரேஷன்ஸ் எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும். கரெக்ட் ஆன்ஸருக்கு 3 மார்க்ஸ், ராங் ஆன்ஸருக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது -1 மார்க். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரில எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல, நான் பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னா, நீங்க பிஃபார்ம் ஜாயின் பண்ணலாம். அதுக்குமே கிரைட்டீரியாஸ் குடுத்துருக்காங்க. எத்தன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து பர்ட்டிகுலரா மேத்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல பயாலஜி கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கு அடுத்து இந்த பர்ட்டிகுலரா நம்ம 3 கேம்பஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த 3 கேம்பஸ்லயும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கேம்பஸ்லயும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. சரி, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது சிலபஸ் எஸ்பெஷலி இருக்கா அப்படின்னா, நீங்க 12த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறீங்கன்னா, என்சிஇஆர்டி சிலபஸ வெல் தரோடா படிச்சீங்கன்னாவே போதும். நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ 11த்ல இருந்தும் 12த்ல இருந்தும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்குண்டான சிலபஸ் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. இன்னுமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கு அடுத்தது வந்து பர்ட்டிகுலரா இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி எஸ்பெஷலி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் என்னென்ன மார்க்ஸ் இருந்ததுன்னா, நான் அந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 130 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுல வந்து 3 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ 360 மார்க்ஸ். 360 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் பிலானி ஆகட்டும், கோவாலயும் ஆகட்டும், ஹைதராபாத்லயும் ஆகட்டும், உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு அங்க சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். எஸ்பெஷலி பிலானில பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு 360க்கு 331 லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிரைவேட் டீம்ட் யுனிவர்சிட்டி. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது நியர்லி 25லருந்து 27 லேக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அத நோட்டீஸ் பண்ணுங்க. இருந்தாலும் நான் குட் காலேஜ்ல படிக்கணும். நான் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸா இருந்தாலும் பரவால்ல. நான் இந்த காலேஜ்ல சேர்ந்தா போதும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த காலேஜ். இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டு நீங்க வந்து வெளியில வரும்போது ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சரோட நீங்க வெளிய வருவீங்க. எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸோட ஃபேக்கல்டீஸ்லாம் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி நாலேட்ஜ் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற காலேஜ் அட்மாஸ்பியருமே ரொம்ப ரொம்ப புடிச்சு போயிடும். ஸோ ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்றதுக்கு உண்டான ஸ்டெமினாவ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி
காலேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் குடுக்குறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்குறாங்க. நீங்க இந்த பிட்சாட் எக்ஸாம் எழுதி டாப் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிளேஸ்மென்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்த காலேஜ் வெல் த்ரோன்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் பேக்கேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 30 லேக்ஸ் பெர் ஆனம். ஸோ இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டா, நீங்க ஜெய் ஆஸ்பிரன்ட்ஸா, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா? இல்ல தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேணுமா? அதுவும் இல்ல எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணுமா? இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற நெறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஸோ உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் போடுறீங்களோ, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வீடியோஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.